சி ஆண்கள் சிலர் ஏன் தாடி வளர்க்குறாங்க அப்படின்னா, ஷேவ் பண்ணுறதுனால தான் தாடி வளர்க்குறாங்க. ஷேவ் பண்ணால் தான் தாடி வளர்க்குறாங்க. நீங்கள் ஏன் தாடி வைக்கிறீங்க, தாடி வச்சுருக்கீங்க, ஏன் தாடி வளர்க்குறீங்க, ஏன் அப்படின்னா அவங்க மற்றவங்கெல்லாம் ஷேவ் பண்ணுறதுனால இவர் சிலர் தாடி வளர்க்குறாங்க அப்படின்னு தெரியுது. ஷேவே பண்ண முடியாது அப்படின்னா யாருமே அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஷேவ் பண்ணுறது இப்போ சவரம் ஏன் பண்ணுறாங்க, தாடி மீசையெல்லாம் ஏன் ட்ரிம் பண்ணுறாங்க, அல்லது ஷேவ் பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க? பிளேடுங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சதுனால ஷேவ் பண்ணுற வழக்கம் வந்தது. அதனால் யாராவது ஒருத்தர் தாடி வச்சாருன்னா ஏன் தாடி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் தாடி வளர்க்குறீங்க, ஏன் தாடி வளர்க்குறீங்க அப்படிங்கிற கேள்வி ஏன் வருது அப்படின்னா, அப்போ நிறைய பேர் ஷேவ் பண்ணுறதுனால தான். யாருமே ஷேவ் பண்ணல அப்படின்னா அப்போ யாரையும் பார்த்து ஏன் தாடி வைக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. அப்போ ஷேவ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? இந்த பிளேடு இருக்கிறது தான் காரணம். பிளேடு, கத்தி இதெல்லாம் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உருவானது. அப்போது உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்கள் ஒரு பருவ வயசை கடந்துட்டா அவங்க யாருமே ஷேவ் பண்ண முடியாது. எல்லாருமே தாடியோடு தான் இருந்திருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு உலோகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்க? ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இரும்பு இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு சவரம் பண்ணுற அளவுக்கு நைஃபான கத்திங்கிறது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை வச்சு கத்திரிக்கோல் முடிய வெட்டுறது, அப்புறம் ஷேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதே ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான். அப்போ அது வரைக்கும் இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்க, பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அல்லது 1 லட்சம் 2 லட்சம் வருஷமாக மனிதர்கள் தாடியோடு தான் இருந்திருக்காங்க. உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் தாடியோடு தான் இருந்திருக்காங்க. ஆண்கள் அதாவது மனிதர்கள்னு சொல்ல பெண்களை தவிர்த்து விட்டு ஆண்களை நான் சொல்கிறேன். ஆண்களில் ஒரு 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாடி இல்லாமல் இருந்திருப்பாங்க. அப்போ 18 வயசை கடந்துச்சுனாலே ஆண்கள் அத்தனை பேரும் தாடியோடு தான் இருப்பாங்க. எப்போ இந்த மாதிரி கத்தி, சவர கத்தி இதெல்லாம் உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் படிப்படியாக நல்லா கத்தி, நைஃபான கத்தி, சவரம் பண்ண முடியும், ஷேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சி ஷேவ் பண்ணுற வழக்கம் வந்திருக்கும், அல்லது கத்தரிக்கிற வழக்கம் வந்திருக்கும். அப்புறம் தான் கடைசியில் என்ன ஆகிப்போச்சு, எல்லோரும் ஷேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் யாராவது ஒருத்தர் தாடி வளர்த்தா ஏன் தாடி வளர்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் தாடி வளர்க்குறீங்க? ஒரு காலத்தில் சவரமே ஷேவே பண்ண முடியாத காலத்தில் யாருமே இந்த கேள்வியை கேட்டதே கிடையாது. அப்படி ஒரு கேள்வியே கிடையாது. ஏன் தாடி வளர்க்குறீங்க? இன்றைக்கி குழந்தை உங்கள் ஒய்ஃபு கர்ப்பமாக இருக்காங்களா, அப்போ தான் நீங்கள் தாடி வளர்க்கணும். கர்ப்பமாக இருக்கிறாங்களா, தாடி வளர்த்துட்டா ஒருவேளை அவங்க ஒய்ஃபு கர்ப்பமாக இருக்காங்க போலுக்க, அதனால தான் இவர் தாடி வளர்க்குறாரு அப்படிங்கிற நடைமுறையெல்லாம். அப்போ ஒரு காலத்தில் ஆண்கள் எல்லாருமே இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் எல்லாருமே தாடி தான் வளர்த்தாங்க. அப்போ அவங்க ஒய்ஃபு எப்போவுமே கர்ப்பமாக இருந்திருக்காங்களா அப்படின்னா ஒருவேளை அப்போ இருந்திருக்கலாம். அப்போல்லாம் குடும்ப கட்டுப்பாடே கிடையாது. 10-12 பிள்ளைகளை பெற்றிருந்துருப்பாங்க. எப்போவுமே அந்த ஒய்ஃபு கர்ப்பமாக இருந்திருப்பாங்க, பிள்ளை பெற்றிருப்பாங்க, அடுத்த உடனே கர்ப்பமாக இருப்பாங்க. அப்போ அந்த ஆண்கள் தாடியோடு இருக்கிறது அது காரணமாக கூட இருந்திருக்கலாம். வேறு வழியே இல்லை. அங்கே உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலகட்டங்களில் ஷேவ் பண்ண முடியாது. அதனால் ஆல்ரெடி அவங்க தாடியோடு தான் இருப்பாங்க. அதனால் தாடியை வைக்கிறாங்க அப்படின்னா ஷேவ் பண்ணுறதுனால தான் தாடி வைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. தாடி வைக்கிறது தான் இயற்கையானது. தாடி, மீசை இதெல்லாம் நீட்டமாக வளர்க்குறது வேறு வழியே இல்லை. ஆண்களுக்கு இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில், இரும்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் தாடி வைக்கிறது தான் இயற்கையானது. தாடி, மீசை இதெல்லாம் நீட்டமாக வளர்ந்துருக்கும். இந்த முனிவர் மாதிரி ஆண்கள் எல்லாருக்குமே 20-25 வயசில் வந்துச்சுன்னா போதும் எல்லாருமே தாடி தான். வேணால் ஒருவேளை இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கொஞ்சம் கத்தரிச்சிருப்பாங்க, எல்லாம் அறுத்து எடுத்திருப்பாங்க. நீளமாக வளர்கிற முடியை அறுத்து அல்லது நெருப்பை வச்சு சுட்டு பூசிக்கி ஒரு ஷேப்பு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நடைமுறைகள் இருந்திருக்கும். ஆனால் உலகத்தில் ஒரு காலகட்டத்தில் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாததுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஆண்களுமே தன்னுடைய ஒரு 20 வயசுக்கு மேலே பார்த்தா எல்லாருமே தாடி மீசையோடு தான் இருந்திருக்காங்க. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் ஷேவ் பண்ணுற வழக்கம் வந்துச்சு. கடைசியில் ஷேவ் பண்ணுறது அதிகமாகி போச்சு, தாடி வைக்கிறது குறைஞ்சி போச்சு. யாராவது தாடி வச்சா ஏன் நீங்கள் தாடி வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. தாடி வைக்கிற காரணம் ஷேவ் பண்ணுறதுனால தான் ஒருத்தர் தாடி வைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியே வருது.